இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். என்னத்தானே அடிச்சுட்டேன் போடா கட்டிட்டு போடா அப்படி குட்டி மணி மேல வச்சுக்க. சொல்லுங்க மகாராஜா. யார் நீ? நான் உங்க பின்னாடி மந்திரியா. ஏன் பின்னாடி பொச்சுக்கு போறீங்க? உங்க பின்னாடி மந்திரியா. உங்க மந்திரி வளர்ற பையனா ஒரு அடியோட விடக்கூடாது. யாரி? உங்க மந்திரி வந்து பின்னாடி மந்திரியா. எங்க மந்திரி? உங்க மந்திரி தான் அங்க இருக்கிறாங்க. போய் கூட்டி வரங்க. ஓ அண்ணா மகாராஜா கூப்பிடுற அப்படி என்ன மகாராஜா கூப்பிடுற அப்படி ஒண்ணு வர முடியாது. வரதுக்கு டைம் இல்லைன்னு சொல்லு. மகாராஜா என்ன 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 வர முடியாதுங்களா? டைம் பூக்கு இல்லையாமா? டைம் பூக்கு இல்லையாமா? சொல்லுங்க சொல்றா. மந்திரி போய் கூட்டுறங்க. நான் என்ன சொல்ல சொல்லுங்க. எவ்வளவு அவசரப்படுறேன்? எவ்வளவு அவசரப்படுறேன் சொல்லுங்க. வரக்குள்ள கோட்டை எடுத்துட்டு வருவியா? மகாராஜா மேல கையிலே மகாராஜா யார் இந்த உனக்கு பண்ணாட கொடுத்தது? உங்க பின்னால வந்தீங்க அர்ஜுனா. ஓய் அதுக்கு 16 பேர் கொண்ட குழுவே இருக்குது. அப்படியா? ஆமா, காலையில அப்ப உனி ஒரு ஆள் இல்லையா? அந்த கூட்டத்துல கோமாளி என்கிட்ட கோட்டை கடை வாங்கி இப்ப குடிச்சுட்டாரு. பல்ல கட்டி விடுவோம் காண குதி. மந்திரிக்கு எந்த வேலையா இருந்தாலும் சரி அது வேகமாக விட்டு வர வேண்டும். புரியுதா? சரிங்க போய் சொல்றேன். அண்ணா என்ன வேலையா இருந்தாலும் சரி அது வேகமா வந்து விட்டுட்டு வரதாமா. வேகமா விட்டுட்டு வரணும். ஆமா வேகமா எங்க உங்க ஒக்காலையை விட்டுட்டு வரட்டும். கூட்டிட்டு வர சொன்னார் உன்னைய. பாயப்படுற பையனுக்கு அப்படி சிந்திரு முக்கலாயாட்டம். எனக்கு அர்ஜென்டான வேலை. அர்ஜென்டான வேலை. முக்கியமான வேலை. முக்கியமான வேலை. எந்த வேலையா இருந்தாலும் டக்குன்னு வரணும். அதுக்குள்ள வந்து நீ என்ன பண்ணலாம்? பையன் தேய்த்து இருக்கிறேன். போட்டோ எடுத்து வரதுல ஒளி வச்சுக்கிறாங்க. நான் வந்து வேலைக்கு நான் வந்திருக்கும் பேசு பேசு பெண்ணா. மரத்துக்கிட்டே மணிக்கு வர்ற நீ எல்லாம் ஒரு புளுத்தி. உங்ககிட்ட எல்லாம் அடி வாங்கணும். காலையில மாமாங்கிறான், மச்சாங்கிறான், டீ குடிக்கிறியா, பண்ணு வாங்கிட்டீங்கிறியாங்கிறான். 5 ரூபா பவுடர் மூஞ்சில புடிச்சுக்கிட்டே முதல்ல ஒரு புளுத்தி. 5 ரூபா. அண்ணா இங்க வா, இங்க வா. என்னமோ இருக்குது. இருக்கட்டும் அது இருக்கட்டும். அங்கே என்னமோ இருக்குது. என்ன 5 ரூபா பவுடர்? ஏய் ஏண்டா வந்த உடனே அவங்கிறது இவங்கிறது ஏன்டா அங்க போற? பாடாம நடக்கிறேன்.
சிங்கார பொன்வடியில வந்திருக்கும் பொழுது என்ன யார் என்று தெரிகிறதா? தெரியுமே. எப்படி தெரியும்? மெத்தாலகர முட்டாளு. அந்த போனா காலைல தான் அடி விழுவும். எப்படி காலையில போட்டு வேணுமானமா? காலையில வேணுமானமா? காலையில நான் சரி பண்ணிக்கிறேன். பிச்சைக்கார பண்ணிக்க கொடுக்க மாட்டாங்க. சரி பண்ணிக்கிட்டியா? இல்லடா. சபை நாடு வந்திருக்கும் பொழுது நான் யாரு? என் பேர் என்ன? தெற்குலத்து வேந்தன். எதை முன்னிட்டு வந்து ஒவ்வொன்றாக வச்சிருக்கும் வரை செல்வூர்ணா வதிக்க வேண்டும். அப்படியே ஆகட்டுங்க. என் பேர் என்ன தெரியுமா? அரசே, என் பெயர் நாமங்கள் என்ன சொன்னால் புரியும். பங்குனி மாதம் 12ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தேன். என்ன உச்சல? அவனாட கூப்பிடுற? அவனையா கூப்பிடுற? ஆனாங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி ஒன்னையே கட்டுறீங்க. கூப்பிட்டா வருவியா? கண்டு கேட்டீங்கள? ஆமா. கண்டுக்காரனா வெளியே வந்துருக்கான். ஏன் உன்னை பழிச்சு காமிக்கிறா? 10,000 கொடுப்பாரா? ஏய், சேர்த்தியா கொடுப்பாரு. வேணுங்கிற அளவுக்கு வாங்கிக்க. என்னன்னு போய் கேட்கணும் அவர்கிட்ட. இதான் கேளு. ஏங்க கோமாளிக்கு கொடுத்துட்டீங்க. கோமாளி கட்டுறாங்க. சரி, அவரு கட்டுறாரு. அவரு கொடுத்த மாதிரியே எனக்கு கொடுங்க. நீ கேட்கணும். சரி. அவர் என்ன பாரு, முன்ன மாதிரி வசூல் ஆகல, விட்டதெல்லாம் போதும் அப்படிம்பாரு. இல்லைங்க கொடுங்க அப்படிங்கணும். இல்லப்பா வசூல் ஆக மாட்டேங்குது, நான் எப்படி கொடுப்பேன் அப்படிம்பாரு. நீ என்னன்னு கேக்குற? என்னன்னு கேட்கட்டும். நீ அம்மா தங்கா? அட உங்க அம்மா தங்கம். உங்க அம்மா தங்கம். முடியா கோமாளி கொடுத்த மாதிரி நான் கட்டுறேன் கந்துன்னு. வணக்கங்க. வணக்கம் வணக்கம். நீங்க புதுசா வந்து கந்துக்காருங்களா? கண்டுகாரு. சரி, கோமாளிக்கு கந்து கொடுத்தீங்களா? அதே மாதிரி அணுக கொடுங்க. நான் அப்பெல்லாம் கொடுக்கறது இல்லப்பா. சரிங்க, போயிட்டு வா. அவர் கொடுக்கறது இல்லங்கிறாரு. அறிமுகம்லாம் நான் சொன்ன மாதிரி கேள்வி கொடுப்பாரு. இப்ப என்ன சொல்லி விட்டேன்? அம்மா தங்கம். மேம தங்கா தங்கா. அங்க கேள்றா. அங்க போய் கேளு. கொடுக்குறியா இல்லையா? அம்மா தங்கா கோமாளி கொடுப்பாரு, அணுக கொடுங்க. நீ ஏன்டா போற? பொழைக்கிற பையன். இருங்க, வாய் வார்த்தை வாயில் இருக்குது. பேச்சாதான் இருக்கணும். உன் பேர் என்ன? உன் பேரா? உன்னோட பேர் என்ன? அப்படி கேளுங்க. என்ன பேரு? என் பேரு பைட்டு பைட்டான பேரு. என்ன பேரு? நாங்க அண்ணன் தம்பிங்க 3 பேரு. 3 பேரெல்லாம் கேட்கல. உன் பேர் என்ன? 3 பேர் தாங்க. ஆனா ஆள் அங்க அடையாளம் தான் சொல்லுவோம். 2 பேர் வந்து வளர்ச்சி பத்துல எங்க அம்மா வகுத்துல இருக்கும்போது ஊசி வந்து போடலையாம். பிறக்கும் போதே குன்றி போயிட்டாங்க. சரி.
நட்டாளு செல்லுன்னு வளர்ந்துக்கிட்டான். தொழில் என்னன்னு கேட்கலையா? என்ன வேலை? கிணறு தூர் வர்றது, நிலப்பூர் போடுறது. பரவாயில்ல, நல்லது. இவங்க 2 பேரும் இந்த உருண்டையா இருக்கிறாங்களே, அவங்க பாம்பேரியில உட்காந்துக்குவாங்க. தொலைமலையா கிணத்த தொலைமலையா உட்காந்துக்குவாங்க. கிணறு கொஞ்சம் முன்ன பண்ண இருந்தா இந்த உருண்டையா இருக்கிறவங்க கூட கொஞ்சம் இறங்கிக்குவான் சப்போர்ட் பண்றதுக்கு. ஆனா ஒண்ணுங்க, கடும் பாறையா இருந்தாலும் நட்டாளு போனோன்னு எதிர்பார்க்க மாட்டான், சல்லுன்னு உள்ள இறங்கிக்குவான். பரவாயில்ல, சுறுசுறுப்பான ஆளு. இவங்க 2 பேரும் அவனுக்கு சப்போர்ட் போடுறாராமான்னு. ஆனா சலம் பார்க்காத மேல வர மாட்டோம். சலம் பாத்துருவீங்க. பேர் ஏதாவது வச்சிருக்காங்களா? கட்டும் பாறையா இருந்தாலும் சரி, ஏய் சலம் கண்டுபிட்டுனா தண்ணி ஆகி போச்சு அப்படின்னா இவங்க மேல இருக்கிறாங்களா உருண்டையா, சரி சலங்க தண்ணி ஆகி போச்சா, சரி வாடா மேல போயிடலாம் அப்படின்னு 3 பேரும் புறப்பட்டுருவோம். பேர் ஏதாவது? ஆமாங்க, போற பக்கம்லாம் நல்லா சலம் கண்டுபிடிக்கிறாங்க. இந்த மாதிரி போற பக்கம்லாம் நல்லா சலம் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு பேரை மாத்தி வச்சுக்கிட்டாங்க. என்ன பேரு? செலகண்ட குமாரன். பரவாயில்ல, நல்ல பேரு. என்ன பெரும் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய பூர்விக்கா அவர்கள் அதனுடைய சொத்துக்கே இருந்து என் வேடத்தை பாராட்டி ஒரே வாய் வழங்கியுள்ளார். அன்பளிப்பு மாறி வழியில் நல்ல உள்ளங்கள் எந்த ஒரு குறையும் இல்லாமல் நோயற்ற வாழ்வியை குறைவில்லாத செலுத்தி பெற்று எந்த ஒரு குறையும் இல்லாமல் மழை போல் பாவங்கள் வந்தாலும் பனி போல் விலகி சுகம் பெற்று நலம் பெற்று சீரும் சிறப்போடு நலமோடு வாழ்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லி நான் வணங்கும் இந்த சிவனையும் இந்த மதுரை வீர ஐயனை பிரார்த்தனை ராமோஜி. பங்குனி மாதம் 12ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று சரியான உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்த என்ன உத்திராட நட்சத்திரத்துல பிறந்த என் பெயர் அசரின் முதல் வைத்த பெயர் பர்குனே. 32 லட்சம் பொருந்திய. ஆமா, 1008 எதிர்ரோமம் கொண்டவன்னா. ஏங்க 11 பெயரு 12 பேரு 12 பேரு 12 பேர் ஏன் 15 பேர் தானே வந்திருக்கீங்க? எவ்வளவு அடிச்சாலும் திறந்த மாட்டா. அப்பா எங்க அடிச்சு காலையில போய் எங்க வீட்டுக்கிட்ட அடிச்சு. ஆமா அங்க எங்கடா போய் அடிக்கிற நீ இது படிச்சிருக்கிய. என்ன பண்ணலாம், வாழை மரத்தை கடியே வச்சுக்கிட்டு இருக்காங்க. கடிக்கிட்டு அர்ஜுனன் அர்ஜுனன் கேசவாகுணன் நற்குணன் பர்க்குணன் பார்த்திபன் வில்லாளி விவர்சி தனஞ்சயன் சிற்றினேன் சுவேதவாகனன் ரசகிரடி வேந்தன் ரசத்தடி வேந்தன் ரசத்தை போப்ப நச்சிருந்தேன். ஹோட்டல் கடையில காணான்னு தேடினாங்களே, நான் பார்த்தா ரசம் திற மாதிரி. சரி என்னங்க அத்தனை கறி வச்சுனேன். தஜக்கிரடி வேந்தன் தஜக்கிரி வேந்தன் டேடி பேடி 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 என்று சொல்லக்கூடிய என் பெயர் காண்டா வனமரித்தே காண்டிபா அர்ஜுனன் என்று அறிந்தாயா? அர்ஜுன மன்னனுக்கே பள்ளியிலே பரசு வீணை பாதத்தில் செந்தாமரை தோளிலே துளசி மாலை தொப்பிலே அமர்ந்த கலசம் முதுவிலே மச்சரேகை எப்படி முதுகுல மச்சரேகை முழங்காலிலே முத்து மாணிக்கம் காதிலே குண்டலம் பள்ளியிலே பரசுவினை நாவில் நட்சத்திரம் கண்ணிலே நயன பார்வை ஆமா முன்னழகு பின்னழகு 32 தானல கொண்டே என் பெயர் அர்ஜுனனாக இருந்த போதிலும் என்னை பெற்றவர் யார், என்னை வளர்த்தவன் யார், நான் எங்கு வாழ்ந்து வருகிறேன் தெரியுங்க. என் எதிரியானவன் எவன் நான் தாங்க தெரியும்.
தவளா ஏங்க எத்தனை பேர்கள் ஜனனித்தோம் சொன்னாலும் புரியுங்க. எங்களை ஈண்டெடுத்த தாய் குந்தி மந்தாறு ஈண்டு தெரிவிக்கிறார். தாய் குந்தி மந்தாறு. ஆமா. தந்தையார் என் தந்தையானவர் பாண்டபுத்திர மகாராஜன். பாண்டபுத்திர மகாராஜன். ஆமா. சரிங்க. பாண்டபுத்திர மகாராஜனுக்கும் குந்தி மந்தாரிக்கும் குருகுல வேந்தர்கள் சரியாக ஐவராஜாக்கள் பிறந்தோம். யார் யாருங்க? தர்மர், பீமர், விஜயன், நகுலன், சகாதேவன். சரிங்க. ஐவராஜாக்கள் ஜனனித்திருந்தாலும் நாங்கள் நாண்டு ஒரு நாடு இது. சொன்னால் தாங்க தெரியும். உலக 56 தேசம். சரி. 56 தேசத்திலே டெல்லி என்று சொல்லக்கூடிய தலைநகரம் என்று விளங்கக்கூடிய அஸ்னாபுரம் எனது நாடாகும். அப்பா அஸ்னாபுரத்தை ஆளக்கூடிய அரச மன்னர்களா? ஆமா. சரிங்க. அரசு மன்னர்களாகப்பட்டவர் நாங்கள். நாங்கள் எங்கு வாழ்ந்து வருகிறோம்? எங்க? கானகத்தில் வாழ்ந்து வருகிறோம் நாங்கள். ஏங்க நாடாள பிறந்த மன்னர் நீங்க கானகம் போக வேண்டிய காரணம்? கானகம் போகக்கூடிய காரணம் என்ன காரணம்? என்னுடைய பங்கு மகையாளி பாதுகாத்து சித்ராவதி என்றுமே பகையாளி ஏற்பட்டான் சித்ராவதி. அப்பேற்பட்டவன் எவன்? யாருங்க? என்னுடைய பேரான பெருதந்தை திருதராட்டியம் நின்றெடுத்தாரே கௌரவர்கள் 100 பேர்கள். சரி. அந்த 100 பேரிலே நேரான எழுதியவன் அந்த துரியமன்னே எனக்கு எதிரியானவன். அவங்க யாரு? நீங்க யாரு? அவர் பெரியப்பா மக்கள், நீங்க? நாங்கள் சித்தப்பா மக்கள். ஏங்க பெரியப்ப மோட்டாரு சித்தப்ப மோட்டாரு? மோட்டாரு வண்டியில் விட்டு இது பண்றதுக்கா? அடா சித்தப்ப மக்க பெரியப்ப மக்க. பகை வந்த காரணம்? பகை வந்த காரணம் என்ன? பாலு மண்ணினால் வந்த பகை. எப்படி? மண்ணுக்காக வந்த பகை. பாலு மண்ணினால் வந்த பகை என்ன செய்தான் பாதிரியன்? ஐவருக்கு பாதி நாடா இல்ல 100 பேருக்கு பாதி நாடா அப்படின்றி பிஞ்சு மனதிலே நஞ்சு என்ற விஷத்தை ஏற்றி வைப்பது போல அவன் பகையை ஏற்றி வைத்தான். இந்த நாட்டை இந்த 100 பேர்களே ஆளணும், அந்த ஐவர்கள் ஆளவே கூடாது அப்படி என்று சொல்லி பாதி துரியனாகப்பட்டவே வஞ்சகத்தை வைத்து வளர்த்தி வந்தான். என்னென்ன சூதுகள் செய்தான்? எப்படி? எண்ணற்ற வஞ்சகத்தை செய்தான். காவி துரியனாகப்பட்டவன் என்னென்ன வஞ்சகங்கள்? எப்படி? படிக்கின்ற பாய்தனில பாம்புகளை விட்டு வைத்தான். சரி. உன்னை என்ற சாதத்தில் நஞ்சு என்ற விஷத்தை கலந்து வைத்தான். நடக்கின்ற தடத்திலே நட்டு முட்களை நட்டு வைத்தார். குளிக்கின்ற குளத்தில் கூரச்சி நட்டு வைத்தார். இதற்கெல்லாம் தப்பி விளைத்த பாண்டவர்கள் நாங்கள் கடைசியா என்ன செய்தான் நண்பா? பகடி என்று சொல்லக்கூடிய சூது விளையாட்டி விளையாடுவதற்கு வர சொன்னா யாரை? என்னுடைய அண்ணனாக உலகம் தர்மரை சந்திரமாக வரவழைத்து இந்த பகடி என்று சொல்லக்கூடிய விளையாட்டை விளையாடும் பொழுது நாடு நகரம் நம்முடைய நீங்கோல் ஆளும்படி உப்பு சட்டி வரியோடு மூவானது அனைத்துமே பகடை விளையாட்டிலே தோல்வி அடைந்தார் அண்ணார் தர்மர். தர்மர் தோல்வி அடைந்த உடனே அங்க நாட்டிலே உள்ள மக்கள் எல்லாம் பெரியவர்கள் என்ன சொல்கிறார்? பகடையிலே தோற்ற பாண்டவர்கள் 12 வருடம் கழித்து ஒரு வருடம் வைக்காத வாசம் முடிச்சு வந்தா பங்குள்ள பிரகாரம் பாதி நாட்டை தருவேன் என்று குரு பெரியவருடைய கட்டளை. அதன் பிரகாரம் நாங்க என்ன சொன்னோம்? 1வது சூரியவனம், 2வது ராமரிசவனம், 3வது நாலாவது காலமாரிசனம், 5வது சைதுமனம், 6வது காமதேவனம். நாங்கள் இப்போது குடிகொண்டிருப்பது 7வது கந்திரமோனம். எங்க அப்பா நாடகம் வந்து 7 வருஷம் ஆயிடுச்சு. ஆமா. ஐவரோடு என்னுடைய மனைவியா உலகம் பாஞ்சாலியோடு வாழ்ந்து வருகிறேன். எனக்கு எத்தனை பொண்டாட்டிங்க? ஏன்டா ஒளி பல்ல அழிச்சிட்டு கேக்குறேன்? சந்தோஷமா தெரிஞ்சுக்கலாம் தான். எனக்கு எத்தனை மனைவார்கள் நண்பா? இதோ முதல் முறையாக மனம் முடித்தேனி. யார்? வழியாத விளைவழித்து வஞ்சியா உலகம் பாஞ்சாலி மனம் முடித்தேன். 2வது தென் மதுரையாடு கூடிய தென்மொழி அள்ளியை மனம் முடிந்தேன். 3வது முறையாக யார்? என் தங்கை சுபத்திரைக்கு மனம் முடிந்தேன். 4வது பகலக்குடியை திருமணம் செய்தேன். 5வது போகவதி, 6வது இப்படி 6 பேருக்கு மனைவிமார்கள் உள்ளார். இன்றி இந்த கானகத்திலே எனக்கு என்ன வேலை? என்னுடைய அண்ணனாங்களும் தர்மருக்காக வேண்டி திறந்தோனும் பாடி கூட அரசின் அருகாமையில் அவர் காவலாக இருப்பது எனது வேலையாகும். இந்த நாட்டை தேடி யாரினும் ஒருவர் வந்தால் உடனடியாக அறிக்கை செய்ய வேண்டும். புரியுதா? புரியுதா?
அடர்ந்த வனத்தினிலே அபயம் அபயம் என்று அர்ச்சனா என்று ரோசிட்டு வந்தீர்களா? யார் நீங்கள்? அர்ஜுனா, ஆபத்து, எனக்கு ஆபத்து, ஆபத்தை காக்கிறேன் என்று ஒரு சத்தியம் செய்யுங்க. பாண்டவர் வளத்திலே பிறந்த பார்த்திபன் ஆபத்து நான் அபயம் என்று வந்தார். அச்சரமே ஆதரிப்புதான் என்னுடைய வழக்கமாகும். உனக்கு என்ன ஆபத்தா இருந்தாலும் நான் காக்கிறேன். இது என் மாமனா உனக்கு கண்ணன் மீது சாட்சி. என்ன வார்த்தை? உங்கள் பொன்னாடி திருவடி பாதங்களுக்கு உங்கள் அன்பு மனைவி அழகு சுபத்திரை அநேக கோடி வந்தனம் செய்தேன். என்றுமே இல்லாத நீ இன்று காணவே புகுந்து என்னை கண்டறிந்து பாதத்தை பண்ணி விட்டாய். பாதத்தை மண்ணுடையினால் பாருலகம் உள்ளவரை உன்னுடைய கீர்த்தியானது மிகவும் மேங்கி போகி வளர வேண்டும் என்று ஆசி வழங்குகிறேன். இருந்தாலும் வாழ்ந்திருப்பாய் என்று சொன்னால் வாழ்ந்திருப்பேன் மன்னா. அந்த வையகத்திலே கோடான கோடி காலம் அப்படி இருந்தாலும் அபயம் மன்னா, அபயம் சாமி, எப்படி அபயம் நாதா. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.